நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக பொதுச் செயலாளர் பறக்கும்போது பார்ப்பேன். விஜய் அவர்கள் தொடங்கி இருப்பதை நாங்கள் வாழ்த்துகிறோம். அரசியல் நாகரிகத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அது வந்து பெருந்தன்மையாக தான் எல்லாரையும் வரவேற்பாங்க. அவரும் ஒரு சாமானியர், எந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் இன்றைக்கு அவர் ஒரு கட்சியை மன உறுதியோடு தொடங்கி இருக்கிறார்கள். அந்த தைரியமே மிகக்குரிய அளவில் ஒரு பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கட்டவுட்டும் புரட்சித் தலைவருடைய கட்டவுட்டும் வைத்து அதுக்கு இடையிலே அவர் அந்த கட்டவுட்டை வைத்திருப்பதனால இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறாரோ என்று எங்களுக்கு தோன்றுகிறது. தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு உழைக்கிறேன் என்று சொன்னால் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதில் முதன்மையானவராக இருப்பார் என்பது இது நாடறிந்த உண்மை. அதையே நாங்களும் இங்கே வழிமொழிந்து முன்மொழிகிறோம். என்ன சர்ச்சை உங்களுக்கு? சர்ச்சை என்ன உங்களுக்கு? என்ன சர்ச்சை? யானை ஸ்பெயின்ல தான் இருக்கா? எங்க ஊர்ல இல்லையா? யானை யாராவது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு கட்சிக்கு சொந்தமா தம்பி? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூட தான் பேசினாங்க. நான் வந்து புலிய கேட்டேன், இருப்பா அது தேசிய விலங்குனாங்க. சரி மயில கொடுங்க, தேசிய பறவைனாங்க. அப்ப ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தாங்க? பதில் இருந்தது அவன்கிட்ட. அவன் அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு? என்ன என் கொடியில புலி இருக்குது. புலி என் கொடியா? என் பரம்பரை கொடி. கரிகால் சோழன் இருந்து அருண்மொழியிலிருந்து அரசியல் இருந்து எல்லாம் வச்சிருந்தது. உனக்கு தூங்கு மஞ்சு இருக்கு, தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி? எங்களுடைய மரபு யானை படை வச்சு போர்ல வென்று வாகை மலரை சூடுவது, வெற்றி வாகை சூடுவது. நீ புறநானூறு படி, அது தெரியும். அதுல அவர் வச்சிருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை? அவன் கொடியா அவன் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? விமர்சையாக கொடி ஏற்றினார், உடனே விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொடி ஏற ஏற விமர்சனமும் ஏறி இருக்கிறது. இது ஆரோக்கியமான சூழ்நிலை. ஒரு விமர்சனம் இல்லை என்றால் ஒரு கட்சி வளர முடியாது. ஆக ஆரம்பத்திலேயே விமர்சனம் வந்தது. யானையின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது, வாகை மலரின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது. அதாவது யானையை அவர்கள் போட்டதனால் பகுஜன் சமாஜ்வாதியின் கட்சியின் தலைவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார். ஆனால் ரொம்ப நாகரிகமாக சொல்லி இருக்கிறார். பகுஜன் சமாஜ்வாதியின் தலைவர் ஒருவேளை சட்ட ரீதியாக அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். சட்ட ரீதியாக தெரிந்த பின்பு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. நல்லவேளை அதில் வாகை மலர் தான் இருந்தது, தாமரை மலர் இல்லை. தாமரை மலர் இருந்ததுன்னா நாங்களும் எங்களது கருத்தை நாங்கள் பதிவு செய்திருப்போம். அதனால அது வாகை மலரா தூங்கு மூஞ்சி மலரா என்பதில் வேற இப்போ சமூக ஆர்வலர்கள் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கொள்கை வந்த பின்பு விவாதம் வரலாம். ஆனா கொடியிலே இருக்கிற பூ வாகை மலரா இல்லனா தூங்கு மூஞ்சி மலரா இல்லனா யானையை போட்டது சரியா இல்லையா? எது எப்படி இருந்தாலும் கொடி மங்களகரமாக இருக்கிறது. நல்ல மஞ்சளும் சிகப்புமாக, குங்குமமும் மஞ்சளும் போல இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆக அந்த வகையில் ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார். வருங்காலத்தில் அவர் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை வைத்து நாம் நமது கருத்துக்களை சொல்வோம். இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுனால அதை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. அது மக்கள் தானே எஜமானர்கள். அவர்கள் தான் யார் தேவையில்லை என்பதை தீர்மானிப்பார்கள். எல்லாருமே எடுக்கிறாங்க. அதை வந்து தமிழ்நாடு வந்து தொடர்ந்து அது 2 கட்சிக்கு மட்டுமே ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றவங்க யாரும் ஆதரவு கொடுக்கறாலும் பெருசாக தெரியறதில்லை. நீங்க அண்ணா விஜய் அண்ணா வந்து நீங்க அதை சொல்லியிருக்கிறாருன்னா வரவேற்கிறோம். அவரோட முயற்சி, அவரோட விஷயத்துக்கு வாழ்த்துறேன். அவர் பண்றாரா இல்லையா நம்ம பொறுத்திருந்தா அது பார்க்கணும். அவர் கொடி வந்து தமிழ் வளர்ச்சி கொடுக்குறா இல்லையா நம்ம பொறுத்திருந்தா அது பார்க்கணும்.